பள்ளி படிப்பை மட்டுமே முடித்திருந்த வெங்கடேஷ் பிரபுவுக்கு அப்போது மீசை கூட முளைக்கவில்லை. அவனுக்கு சினிமா ஆசையும் இல்லை. அவனது அப்பா இயக்கிய படத்தில் அவருக்கு ஏற்ற பட்ஜெட்டில் வேறு ஹீரோ யாரும் கிடைக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் வெங்கடேஷ் பிரபு கதைநாயகன் ஆக்கப்பட்டார். நடிப்பு என்பதெல்லாம் சுட்டு போட்டாலும் வெங்கடேஷுக்கு வராது. எப்படியோ அந்த படம் 2002ஆம் ஆண்டு வெளிவந்தது. ட்ரைபாடும் கேமராவும் கிடைச்சா படம் எடுக்க வந்துடுறாங்க. ஒட்டட குச்சி போல இருக்கான், இவன்லாம் ஒரு நடிகனா என கூச்சல் போட்டார்கள். கூடவே அந்த படத்தை ஆபாச படம் போல் உள்ளது என விமர்சித்தார்கள். ஆனால் அதை கேட்டு அவன் உடைந்து போகவில்லை. மாறாக வீறிட்டு எழுந்தான். தொடர்ந்து அவனுக்கான ஆடுகளத்தில் தெனாவட்டாக இறங்கினான். தனது அபார நடிப்பால் எல்லோரையும் வாய்விளக்க வைத்தான். எந்த வாயால் இவனெல்லாம் நடிகனா என்றார்களோ அதே வாயால் இவன் தான்ப்பா நடிகன் என சொல்ல வைத்தான். அன்று துள்ளும் இளமையுடன் ஒரு சுளானை போல வந்தவன் இன்று நடிப்பின் அசுரனாய் மாறினான். அவன் அன்று வெங்கடேஷ் பிரபு, இன்று பார்க்க பார்க்க பிடிக்கும் தனுஷ். நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பல முகங்கள் கொண்ட தனுஷ் 1983ஆம் ஆண்டு ஜூலை 28இல் இயக்குனர் கஸ்தூரி ராஜா, விஜயலட்சுமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தன்னம்பிக்கையின் மிகச் சிறந்த அடையாளம் தனுஷ். காரணம், ஒரு சினிமா நடிகருக்கான எந்த தோற்றமும் தனுஷுக்கு இல்லை. அவர் எந்த ஒரு திரைப்பட கல்லூரியிலும் படிக்கவில்லை. மிக மிக சராசரியான தனுஷ் என்னும் இளைஞன் பெற்ற வெற்றியின் வரலாறு என்பது எளிதானது அல்ல. தனுஷின் தொடர்ந்த அர்ப்பணிப்பு மட்டும்தான் அவரது வாழ்க்கையை திசை மாற்றியது. அவரது தந்தை கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் துள்ளுவது இளமை திரைப்படத்தில் நடித்தபோது அவருக்கு நடிப்பு ஆர்வம் என்றெல்லாம் ஏதும் இல்லை. தனது தந்தையின் விருப்பத்துக்காக கேமரா முன் வந்தார். தனுஷின் அண்ணனான செல்வராகவன் திரைக்கதையை அந்த படத்துக்கு எழுதியிருந்தார். இளைஞர்களின் பாலியல் உணர்ச்சிகளை தூண்டும் கதை களம் அது. அப்படத்தை இது ஒரு ஆபாச படம் போல் உள்ளது என பேசினார்கள். தனுஷ் கிண்டலடிக்கப்பட்டார். அடுத்து அவரது அண்ணன் செல்வராகவன் இயக்கிய காதல் கொண்டேன் திரைப்படம் தனுஷுக்கு பிரம்மாண்டமான பாராட்டை பெற்று தந்தது. தாழ்வு மனப்பான்மை, காதல், காமம், குரோதம் என அத்தனை நவரசங்களையும் தனது 20 வயதிலேயே ஒற்றையாளாய் தூக்கி சுமந்தார் தனுஷ். அந்த படத்தில் தனுஷை எல்லோரும் அண்ணாந்து கவனித்தார்கள். இவன் சாதாரணமானவன் அல்ல, உள்ளாதவன் என ஆச்சரியப்பட்டார்கள். கூடவே அந்த ஆண்டு சிறந்த நடிகருக்கான விருதினை ரசிகர்கள் அவருக்கு அள்ளி தந்தார்கள். ஆனாலும் தனுஷ் தொடர்ந்து வெற்றி பெறவில்லை. காரணம், அவரது ஆரம்ப காலகட்டத்தில் அவரது உடல் மொழியை கண்டு மீண்டும் கத்தினார்கள். அவருக்கு ஹீரோவுக்கான உடல்வாகு இல்லை என்றார்கள். தனுஷின் உருவம் பலவீனமாக பலரால் பார்க்கப்பட்டது. ஆனால் அதை தனுஷ் பலமாக மாற்றினார். தனது கிண்டலடிக்கப்பட்ட உருவத்தை பக்கத்து வீட்டு பையன் என ரசிக்குமாறு மாற்றினார்.
ஆனாலும் தனுஷ் வெற்றிகளையும் தோல்விகளையும் மாறி மாறியே சுவைத்தார். அவரின் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் கவனிக்கப்பட்டது. பின்னர் சுல்லான் விமர்சிக்கப்பட்டது. ட்ரீம்ஸ் விமர்சனம் மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது. தேவதையை கண்டேன் சுமாரான வெற்றி பெற்றது. பாலு மகேந்திரா இயக்கத்தில் தனுஷ் நடித்த அது ஒரு கணாக்காலம் நினைத்த வெற்றியை பெறவில்லை. ஆனால் இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுவது போல தனுஷின் நடிப்புக்கு தீனி போட்டது செல்வராகவனின் புதுப்பேட்டை. கொக்கி குமாரின் நடிப்பில் ரசிகர்கள் அரண்டு போனார்கள். புதுப்பேட்டையை விமர்சகர்கள் கொண்டாடினார்கள். பின்பு 2007ஆம் ஆண்டு தனுஷின் திரையுலக வாழ்வில் ஒரு திருப்புமுனை உண்டானது. அது அவர் வெற்றிமாறனுடன் கைகோர்த்ததுதான். பொல்லாதவன் தனுஷ் கெரியரில் மறக்க முடியாத படம். ஆடுகளம் தனுஷுக்கான களமாக ஆனது. ஏராளமான நடிகர்களின் நிறைவேறாத கனவாக நிரம்பி வழியும் தேசிய விருதை தனுஷ் அசால்ட்டாக ஆடுகளத்திற்காக தட்டிச் சென்றார். ஒரு நடிகராக பெருமை கொண்ட தனுஷ் ஒரு பொயட்டாகவும் பின்னணி பாடகராகவும் வளர்ந்தார். அனிருத் இசையில் ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கிய 3 பட பாடல் ஒய் திஸ் கொலவெறி பட்டி தொட்டி முதல் உலகமெங்கும் கோடி கோடி என கணக்கில்லாத பார்வையாளர்களை பரவசம் ஊட்டியது. இதனால் ஒரு மிகப்பெரிய ரசிகர் படையை தனுஷ் பெற்றார். அதுபோல தமிழில் தனுஷ் வியாபார ரீதியான படங்களில் நடித்தாலும் அவரது ஏற்ற பாத்திரத்துக்கு ஏற்ப பொருத்தமாக உருமாறுவார். திரையில் தான் ஒரு நடிகராக தெரியாமல் இருக்க ரொம்பவே மெனக்கெடுவார். அந்த மெனக்கெடலின் சிறந்த உதாரணம் ஆடுகளம் படத்துக்காக அவர் மதுரையில் தங்கி இருந்தபோது அந்த பாத்திரத்தில் உள்ள அர்ப்பணிப்பு காரணமாக தனது தாயாருடன் 15 நாட்கள் செல்போனில் கூட பேசாத அர்ப்பணிப்பை கூறலாம். தனுஷின் அர்ப்பணிப்பின் காரணமாகவே புதுப்பேட்டை ஒல்லிப்பிச்சான் ரவுடி, பொல்லாதவன் பைக்கை தொலைத்த இளைஞன், ஆடுகளம் சேவல் சண்டையில் வெறிபிடித்த கருப்பு, வடசென்னை லோக்கல் தாதா, அம்மாவை இழந்து பரிதவிக்கும் வேலையில்லா பட்டதாரி, மகனை இழந்து துக்கம் தாழாத நொறுங்கி அழும் அசுரன் சிவசாமி என பல பாத்திரங்கள் தனுஷ் என்ற நடிகரால் பெருமைப்பட்டன. 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து கரம் பிடித்தார் தனுஷ். சூப்பர் ஸ்டாரின் மருமகனாக தனுஷ் உயர்ந்தார். ஆனாலும் தனுஷ் தனக்கு என ஒரு தனித்த அடையாளத்துடன் தனது பயணத்தை தொடர்ந்தார். கமல், ரஜினிக்கு அடுத்து பாலிவுட்டில் தனுஷ் சொந்த உழைப்பால் அங்கு விரித்த சிவப்பு கம்பளத்தில் ராஞ்சனா, சமிதாப் போன்ற இந்தி படங்களில் ஆச்சரியப்படுத்தும் நடிப்பால் பாலிவுட்டை வென்றார். தொடர்ந்து ஹாலிவுட் படமான தி எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் தி ஃபகீர் என்ற ஆங்கில படத்தில் நடித்து தமிழுக்கு பெருமை சேர்த்தார். ஒரு நடிகர் 30 வயதில் இவ்வளவு உச்சம் அடைவது என்பது எளிதான காரியம் அல்ல. அது தனுஷுக்கு மட்டுமே உள்ள பெருமை ஆகும். விருதுகளின் நாயகன் என பேசப்படும் அளவில் தனுஷ் 6 பிலிம்பேர் விருதுகள் மற்றும் 2 தேசிய விருதுகள் வாங்கி தனது பாக்கெட்டில்
அடக்கமாக வைத்திருக்கிறார். விகடன் விருது, ஸ்டார் விஜய், எடிசன் விருது என பல விருதுகளை வென்று தனுஷ் பெருமை பெற்றுள்ளார். மேலும் வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக தனுஷ் ஜொலிக்கிறார். அடக்கத்தின் உருவமாக திகழும் தனுஷ் புகழ்ச்சியை விரும்பாதவர், பெரியவர்களை மதிக்கும் குணம் கொண்டவர், நட்பை மதிப்பவர். தனுஷ் திரையை தவிர வேறு எங்கும் புகைப்பதும் இல்லை, மது அருந்துவதும் இல்லை. தனுஷ் எந்த மேடை ஏறினாலும் வேட்டி கட்டிய தமிழனாய் கம்பீரமாக ஏறுகிறார். தமிழர்களின் கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்றுவதை தொடர்கிறார். வெற்றியோ தோல்வியோ எது என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்ட தனுஷின் தலைக்கணம் இல்லாத குணம்தான் அவரை வெற்றி படியில் தொடர்ந்து ஏற வைக்கிறது. அந்த மகா நடிகனை இன்னும் இன்னும் ரசித்து ஏற வைப்போம்.